இந்த கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் 12 வருஷத்துக்கு ஒருக்க அந்த கும்பாபிஷேகங்கள் பண்ணணும். இல்லைன்னா அதனுடைய பவர் சக்தி குறைஞ்சி போயிடும். இதனுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னால், நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷ தத்துவம்னு இருக்கும். அதில் குரு தத்துவம். குரு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ராசி மாறிண்டே போவார். இந்த 12 ராசிக்கு 12 ஒரு சுற்று முடிஞ்சு குரு ஒரு சுற்று முடிஞ்சிட்டானாலே 12 வருஷம் ஆகிடும். அப்போ இந்த குரு 12 வருஷம் 12 ராசி கடந்தவுடனே அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்க காலபுருஷ தத்துவத்தில். அதனால தான் இந்த 12ங்கிறது துவாதசங்கிறது நம்முடைய சாஸ்திரங்களில் 12 ரீசார்ஜ். அதனால தான் ஏற்கனவே பேசியிருக்கோம், 12 வருஷத்துக்கு ஒரு தப்பு பண்ணவாள்லாம் 12 வருஷத்துக்குள்ள திருத்திக்கணும். அதனால தான் இப்போ சனி பேச்சு கூட சொல்லியிருக்கேன். இப்போ சனி கடைசியாக 12ஆம் இடம் ராசியான மீன ராசிக்கு வரார். இப்போ செய்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டா சரியாயிடும். அதே அடிப்படையில் தான் 12 வருஷத்துக்கு ஒருக்க கோவில் கும்பாபிஷேகங்கள் ரீசார்ஜ் பண்ணால் அந்த தெய்வ சக்தி சாநித்தியம் இருக்கும். இல்லைன்னா சாநித்தியம் இல்லைன்னா அங்கே வழிபடுறதுல பிரயோஜனம் இல்லை.